வணக்கம். நான் டாக்டர் பிரேம்குமார், கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், டயப்ளஸ் மெடிக்கல் சென்டர், சேலம். சர்க்கரை நோயும் உணவு வகைகளுங்கிற தலைப்பில் நம்ம பல வீடியோக்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு பகிர்ந்துட்டு கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கலாம். என்னோட அன்றாட எண்டோக்ரைன் ப்ராக்டிஸ், டயபெட்டிஸ் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் பொதுவாக கேட்குற கேள்வி என்ன, சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அரிசியை எடுத்துக்கொள்ளலாமா, எடுத்துக்கொண்டால் எத்தனை வேலை எடுத்துக்கொள்ள வேண்டும், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அரிசிக்கு பதிலாக சிகப்பரிசி, கருப்பரிசி எடுத்துக்கொள்ளலாமா, சிறுதானியங்களோட தேவை இருக்கா, அதை அரிசிக்கு பதிலாக மாற்றணுமா என்ற பல கேள்விகளை கேட்கிறாங்க. ஸோ இது அவர் அரிசியும் சர்க்கரை நோய்ங்கிற தலைப்பு மிக முக்கியமான ஒன்று. சர்க்கரை நோய் எடுத்துக்கிறப்பையும் அப்புறம் உடல் பருமன் உள்ளவர்கள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். அதுக்கு முதல்ல அரிசியோட சிறப்புகளை பத்தி பார்க்கலாம். உலகத்துல 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல அரிசி ஒரு முதன்மையான உணவாக உண்ணப்படுகிறது. தென் ஆசிய கண்டத்திலும், ஆப்பிரிக்க கண்டத்திலும், தென் அமெரிக்க கண்டத்திலும் அரிசியே ஸ்டேப்பிள் டைட்னு சொல்லுவாங்க, பிரதான உணவுப் பொருளா இருந்துட்டு வருது. இந்தியாவிலும் பல மாநிலங்களிலும் அரிசி பரவலா உட்கொள்ளப்படுகிறது. ஆனா குறிப்பா தென் மாநிலங்கள்ல அரிசியை நம்ம 3 வேளையும் எடுத்துக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாகரிகமான வைகை நாகரிகம், காவிரி படுகையில் இருக்கிற நாகரிகம் எல்லாமே பாத்தீங்கன்னா அரிசி அதிகமா உற்பத்தி பண்ற இடமா இருந்தது. அந்த காலத்துல மக்கள் நதியோரம் இருந்தார்கள், விவசாயம் செய்தார்கள், அரிசி விளைவித்தார்கள், அதை சேமித்தார்கள். பஞ்சம் பட்டினி வரும்போதும் அது பல வருஷங்கள் பதப்படுத்தப்படுறதுனால அதை உட்கொண்டார்கள். ஸோ இது அவங்க அன்றாட உணவாக இருந்தது. ஆனால் அந்த காலத்துல விவசாயம் செஞ்சவெல்லாம் பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க வேலை செஞ்சார்கள். நகரும் போது வாகனங்கள் கிடையாது, நடந்து போனாங்க. அதனால அவங்களோட அன்றாட தேவை அரிசி எவ்வளவு எடுத்தாலும் அது அவங்க தேவைக்கு போதுமானதாக இருந்தது, நோய் நொடி இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் நாகரிகங்கள் பார்த்தீங்கன்னா நதியோரம் இருந்து நகர்ப்புறம் மாறிச்சு. மக்கள் வேலை வாய்ப்பை தேடி நகர்ப்புறம் போனார்கள், நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சார்கள். அப்புறம் ஒரு 50 வருஷம் முன்னாடி நம்ம ஊர்ல பசுமை புரட்சி நடந்தது. அப்போ விவசாயம் நல்லா செழிச்சிச்சு. கோதுமை உற்பத்தியும் அரிசி உற்பத்தியும் பல மடங்கு கொடுச்சு. நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியுமில்ல, தஞ்சையில 3 போகம் விளைவிக்கிறோம். இப்போ அரிசியோட உற்பத்தி அதிகமாச்சு, அதனால அதோட விலையும் குறைஞ்சது. மேலும் அரசாங்கங்கள் பல மாநிலங்களில் அரிசியை மலிவு விலைக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. அதனால அரிசி வாங்குறதும் எடுத்துக்கொள்றதும் ரொம்ப சுலபமாச்சு. அதனால காலப்போக்கில மக்களோட உணவு எடுத்துக்கிற அளவு அதிகமாயிடுச்சு. பல ஆராய்ச்சிகள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, கடைசி ஒரு 50 வருஷத்துல 20-30% தேவைக்கு அதிகமா நம்ம உணவு எடுத்துக்கிறோம். அதே வேலையில பாத்தீங்கன்னா நம்ம செய்யற வேலையும் 20-30 விழுக்காடு குறைஞ்சிருச்சு. ஸோ 20-30 விழுக்காடு குறைவா வேலை செய்யறோம், 20-30 விழுக்காடு உணவு எடுத்துக்கிற அளவும் கூடுச்சு. இப்போ நம்ம உடம்புல அதிகமா உணவு எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த கலோரிஸ் உடம்பை விட்டு வெளியில போக முடியாது. ஒண்ணு நம்ம உடற்பயிற்சி செய்யணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்ம அதிகமா எடுத்துக்கிற உணவு கொழுப்பு சத்தா மாறும். அதை ஆங்கிலத்துல ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் சொல்லுவோம். அந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் சேமிக்கணும் உடம்புல. அதிகமா எடுத்துக்கிற உணவு அது எங்க சேமிப்பு ஆகும், கல்லீரல போய் உட்காரும், கணையத்துல போய் உட்காரும், தசையில உட்காரும், வயிறுல உட்காரும். அப்படி உட்காரும் போது அந்த உறுப்புகளோட செயல்பாடுகள் மாறுகிறது. எப்ப உடம்புல கணையத்துல கொழுப்பு சத்து அதிகமா படிதோ அப்ப இன்சுலின் உற்பத்தி குறையும், வெளியேறுதல் வெளிப்படுதல் குறையும். கணையத்திலையும் தசைகளையும் கொழுப்பு சத்து அதிகமா படியும் போது இன்சுலினோட வேலை பாதிக்கப்படும். அது ஆங்கிலத்துல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். இதுவே பார்த்தீங்கன்னா கடந்த 30-40 வருடங்களாக இந்தியாவிலும் குறிப்பா தென் மாநிலங்களும் அதிகமான சர்க்கரை நோய் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதிகமாக உணவு எடுத்துக்கொள்ளுதல், குறைவாக வேலை செய்தல், குறிப்பா அதிகமா மாவுச்சத்து உள்ள உணவு எடுத்துக்கொள்ளுதல் சர்க்கரை நோய்க்கு ஒரு முக்கிய காரணமா படுகிறது. ஸோ அரிசியில மாவுச்சத்து எவ்வளவு இருக்கு, அதுதான் அடுத்த கேள்வி. ஒரு உணவோட சர்க்கரை கூட்டுற தன்மை நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸ்ங்கிற வார்த்தையால குறிப்பிடுறோம். இது பல முந்தைய வீடியோகளையும் நம்ம பார்த்துருக்கோம். எந்த ஒரு உணவுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் 60 கீழே இருக்கோ அதுதான் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அதிகமாக உட்கொள்ள வேண்டிய உணவு. அப்படி பார்த்தா அரிசியோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 80-84. இதை ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவுன்னு சொல்றோம். இந்த மாதிரி ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு எடுக்கும்போது எடுத்த பிறகு அது செரிமானம் ஆகும் போது முதல் 2 மணி நேரத்துல குளுக்கோஸ் அளவு ரொம்ப அதிகமா கூடும். அப்ப இன்சுலின் தேவையும் அதிகமாக கூடும். இதுவே சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும், சர்க்கரை நோய் வரக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளவர்களுக்கும், உடல் பருமன் உள்ளவர்களுக்கும் ஒரு எதிரியாகவும் மாறக்கூடும். ஸோ அரிசி வெறும் குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. 100 கிராம் அரிசி எடுத்துட்டீங்கன்னா அதுல 80 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற புரோட்டீன் பாத்தீங்கன்னா 2-3 கிராம் மட்டும்தான்.
ஃபேட் வந்து 0.5 விழுக்காடு ஃபேட் இருக்கு. ஸோ அரிசியில் இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா பிரிடாமினண்டா உங்களுக்கு வந்து எனர்ஜியை மட்டும்தான் கொடுக்கும். அன்றாட தேவைக்கான புரோட்டீன், ஃபேட் மிக குறைவாக உள்ளது. ஸோ அரிசியை மட்டும் 3 வேளையும் உட்கொள்ளும் போது நம்ம உடம்புல அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். அந்த அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் பல வகையான உபவாதைகளை உடம்புக்குள்ள ஏற்படுத்தும். அதுக்கடுத்ததா நம்ம மக்கள் அரிசி எவ்வளவு உட்கொள்றாங்கன்னு பார்க்கலாம். பல கணக்கெடுப்புகளையும் ஆராய்ச்சிகளும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இந்தியர் ஒரு மாசத்துக்கு 6.3 கிலோ அரிசி உட்கொள்றதா சொல்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு சராசரியா வருதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 190 இருந்து 200 கிராம் எடுத்துக்கிறாங்க. 100 கிராம் அரிசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 கலோரி எனர்ஜி இருக்கு. அப்போ ஒருத்தர் 200 கலோரி எடுக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 800 கலோரி எனர்ஜி வெறும் அரிசியில மட்டும் இருந்து கிடைக்குது. ஆனா ஒரு ஆளுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைன்னு பாத்தீங்கன்னா 1600 இருந்து 1800 கிலோ கலோரி தேவை. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க அரிசி வந்து 3 வேளை எடுக்கிறீங்க, 200 கிராம் எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி 60 விழுக்காடு வெறும் அரிசியில இருந்தே வருது. இது அரிசியில மட்டும் கிடைக்கிறது. அதுக்கப்புறமா பழங்கள் எடுக்கிறோம், காய்கறிகள் எடுக்கலாம், பருப்பு வகைகள் எடுக்கிறோம், ஆயில் எடுக்கிறோம், அதுல இருந்து எனர்ஜி வருது. அப்படி பார்க்கும்போது அரிசியில இருந்து கிடைக்கிற எனர்ஜி மற்ற உணவுப் பொருள் கிடைக்கிற எனர்ஜியோட அதிகமா இருக்கு. எப்ப வந்து மாவுச்சத்தோட சதவிகிதம் 45 இருந்து 50% மேல கூடுதோ அப்போ இந்த டயபெட்டிஸ், ஒபிசிட்டி வர வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம இந்தியர்கள் உண்ற உணவுல மாவுச்சத்தோட சதவீதம் மிக அதிகமாகவே உள்ளது. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே அன்றாடம் அரிசியை வந்து உண்டு பழகிட்டோம். இதுல இருந்து வெளில வர்றது கஷ்டங்க. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு அரிசி பிரியர், நீங்களும் தான். அது குறிப்பா அரிசி பாத்தீங்கன்னா அது ருசி வந்து தனிங்க. அது வேற எதுக்கும் ஈடு செய்ய முடியாது. குறிப்பா அரிசியோட நீங்க சாம்பார் கலக்கும் போதோ, இல்ல வந்து காரக்குழம்பு கலக்கும் போதோ, இல்ல மோர் கலக்கும் போதோ அது நல்லா பிளெண்ட் ஆகி கொடுக்குற ருசி வேற எதுவும் கொடுக்காது. ஸோ இதுக்கு ஒரு சிறந்த வழி என்னன்னா அரிசி எடுத்துக்கணும், அது அளவு தெரிஞ்சு எடுத்துக்கணும். அப்படின்னு பார்த்தா ஒரு ஆள் அதை சர்க்கரை நோய் உள்ளவர்களும் சரி, சர்க்கரை நோய் இல்லாதவங்களும் சரி, உடல் பருமனும் சரி எவ்வளவு அரிசி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுன்னா 50 இருந்து 100 கிராம் வரைக்கும் அரிசி இருக்கும். நம்ம அன்றாட எடுத்துக்கொள்ள அளவு எவ்வளவு 200 கிராம், அதை பாதியா குறைக்கும். அப்போ ஒரு வேளை இல்ல 2 வேளை அரிசி எடுத்துக்கொள்வது நல்லது. அரிசினா நான் சொல்றது வெறும் அரிசி மட்டும் இல்லைங்க, அரிசினால் செய்யப்படுற மற்ற பதார்த்தங்கள் இட்லி, தோசை எல்லாம் செய்யணும். அதுலயும் வந்து 3 பங்கு அரிசி இருக்கு. ஸோ அரிசி சார்ந்த உணவுகள் ஒரு வேளை இல்லை 2 வேளை எடுத்துக்கணும். அந்த அரிசியும் பார்த்தீங்கன்னா கூடவே காய்கறிகளும் பழங்களும் எடுத்துக்கணும். அப்பதான் அது உள்ள இருக்க நார்ச்சத்தானது முதல் 1-2 மணி நேரத்துல அது செரிமானத்தை குறைச்சி சிறுகுடல்ல இருந்து பெருங்குடல் வரைக்கும் அதை கூட்டிட்டு போகும். ஸோ காய்கறிகளோட பழங்களோட அரிசி எடுத்துக்கொள்ளும் போது அதோட செரிமான தன்மை குறைகிறது, சர்க்கரை கூடுற தன்மையும் குறைகிறது. அது ஒண்ணுங்க. ஸோ அரிசி வந்து உள்ள உணவு ஒரு வேளை 2 வேளை எடுத்துக்கணும். ஆனா சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை செய்வாங்க. கல் உடைக்கிறவங்க இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க, ரிக்ஷா புல்லர்ஸ் இருக்காங்க, நாள் முழுக்க வேலை செய்வாங்க. அவங்க 3 வேளை அரிசி எடுத்துக்கலாம். வருமானம் குறைவா உள்ளவங்க மலிவான விலையில அரிசி அவங்க எடுத்துக்கலாம். ஆனா அந்த அரிசி 3 வேளையும் எடுக்கும்போது அதுக்கான உடல் உழைப்பு இருக்கணும். சப்போஸ் நீங்க உட்காந்துட்டு வேலை செய்யறவரா இருக்கீங்க, அப்போ ஒரு வேளை இல்ல அதிகபட்சம் 2 வேளை போதும். 3 வேளை எடுத்தீங்கன்னா கட்டாயம் உடம்புல அது சேர்ந்து பல வகையான உபவாதைகளை ஏற்படுத்தும். ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அரிசி. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா பழைய காலத்துல இருந்தே தமிழ்நாட்டுல குறிப்பா கருப்பு கவனி அரிசின்னு ஒண்ணு விளைவிச்சிருக்காங்க. மன்னர்களும் விரும்பி சாப்பிட்டு இருக்காங்க. பல 1000 வருஷ கணக்கா அதை வந்து உண்டு இருக்காங்க. ரெண்டாவது மாப்பிள்ளை சம்பா அரிசி. மூணாவது மைசூர்ல விளையிற ராஜமுதிரி அரிசி. இதை நம்ம வந்து சிகப்பரிசின்னு சொல்றோம். இந்த அரிசியோட நற்குணங்கள் பாத்தீங்கன்னா இதுல வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வெறும் 60 இருந்து 65 தாங்க. ஆனா அரிசிக்கு 80 இருந்து 84. ஸோ இது உள்ள குளுக்கோஸ் அளவு 20% குறைவாகவே உள்ளது. இது அதோட சிறப்பு அம்சம் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த சிகப்பு அரிசிலையும் கருப்பு அரிசிலையும் ஃபைபர் அதிகமா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் வெள்ளை அரிசியில 100 கிராம்ல ஃபைபர் 1 கிராம் கம்மியா இருக்கு. ஆனா சிகப்பு அரிசிலும் கருப்பு அரிசிலும் 8 இருந்து 10 கிராம் வரைக்கும் ஃபைபர் இருக்கு. அன்றாடம் நம்ம உணவுல 60 கிராம் ஃபைபர் எடுத்தா சர்க்கரை நோய் வராம தடுக்கலாம், ரத்த கொதிப்பு வராம தடுக்கலாம், கொலஸ்ட்ரால் அளவு வெகுவாகவே குறைக்கலாம். ஸோ இந்த தன்மை இந்த சிகப்பரிசிலும் கருப்பரிசிலும் இருக்கு. மேலும் இதுல இருக்கிற புரோட்டீன் அதிகங்க. முக்கியமா இது தோல்ல பாத்தீங்கன்னா ஃபைபர் மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. இதை பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் சொல்றோம். இது பல வகையான நன்மைகளை உடம்புல ஏற்படுத்தும். கொலஸ்ட்ராலை குறைக்கும்,
ஹார்ட்டுக்குள்ள அடைப்பை வந்து எடுத்து போராடுறதுக்கு உதவி செய்யும். மேலும் இதுல வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற அனைத்து வைட்டமினும் இருக்கு. கொலஸ்ட்ரால குறைக்கிற தன்மை இருக்கு. இந்த நற்குணங்கள் எல்லாமே இந்த தோல்ல இருக்கிறதுனால தோலை பாலிஷ் பண்ணும்போது இது நற்குணங்கள் கிடைக்காம போகுது. அப்புறம் நல்ல ஃபேட்டும் இருக்கு. ஸோ சிகப்பரிசியும் கருப்பரிசியும் எடுக்கும்போது அதிகமான ஃபைபர் கிடைக்கும், அதிகமான அயன் கிடைக்கும், அதிகமான ரைபோஃப்ளாவின், வைட்டமின் பி சத்துகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் மற்ற பயோஆக்டிவ் காம்பனன்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் கிடைக்கும். ஸோ அரிசிக்கு பதிலாக சிகப்பரிசி சாப்பிடும்போது ஆராய்ச்சியாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரீ டயபெட்டிஸா மாறாம தடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து அரிசி மட்டும் உணவா எடுக்கும்போது அவருக்கு சர்க்கரை நோய் வர்ற வாய்ப்புகள் 13% கூடுது. அதே ஒருத்தர் வந்து சிகப்பரிசி கருப்பரிசிக்கு மாறும்போது சர்க்கரை நோய் வர்ற ரிஸ்க் வந்து 13% குறையுது. அப்ப நீங்க என்ன கேட்பீங்க, சிகப்பரிசியும் கருப்பரிசியும் இல்ல பிரவுன் ரைஸ் சாப்பிட்டால் சர்க்கரை குறையுமான்னு கேட்டீங்கன்னா அது ஆன்சர் இல்லைங்க. அரிசியோட சிகப்பரிசி கருப்பரிசி நல்லது, ஏன்னா நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகம். ஒருத்தர் சிகப்பரிசி கருப்பரிசி சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா அது உள்ள நார்ச்சத்துனால குறைவான அளவு தான் எடுத்துக்கிறாங்க. அதனால பசி சீக்கிரமா அடங்கிடும், அதனால எடை குறையும். ஆராய்ச்சிகள்ல 2-3 கிலோ முதல் 6 மாசத்துலயே குறையறதா நிரூபிச்சிருக்காங்க. ஆனா அவங்க தினமும் எடுக்கும்போது சர்க்கரை அளவு குறையுமான, ஆமா 2 மணி நேரத்தை கழிச்சு பார்க்குற சர்க்கரை அளவு குறையும். ஆனா HbA1c குறையுதான்னு பாத்தீங்கன்னா அது இல்லை. ஏன்னா இந்த எல்லா குளுக்கோஸும் செரிமானம் ஆகுது, ஸ்லோவா செரிமானம் ஆகுது. அதனால HbA1c வேல்யூ குறையாது. ஸோ அரிசிக்கு சிகப்பரிசி ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். ஆனா அதுல 3 மாசம் ஆவரேஜ் HbA1c குறையுமான்னு பாத்தீங்கன்னா இல்லை. ஸோ அரிசிக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு யோசிக்கிறப்போ சிறுதானியங்களோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் சிகப்பரிசியும் கருப்பரிசியோட குறைவா இருக்கு. நார்ச்சத்தும் அதிகமா இருக்கு. அது மட்டுமே போதுமா? இல்லை. சர்க்கரை அளவு குறையணும், நீங்க தானியங்கள் சிறுதானியம் எடுக்கணுமா, முக்கிய தேவையே காய்கறிகளும் பழங்களும் தான். அன்றாட உணவுல 3 வேளையும் காய்கறிகளும் பழங்களும் எடுங்க. நல்ல தரமான கொழுப்பு சத்து எடுத்துக்கணும், நட்ஸ் எடுத்துக்குங்க. அப்புறம் தரமான மாமிசங்கள் இல்ல மீன் எடுத்துக்குங்க. இதெல்லாம் எடுக்கும்போது உங்களோட அன்றாட உணவுல கார்போஹைட்ரேட்ஸ் 50-55% வரும், கொழுப்பு சத்து 30% வரணும், புரோட்டீன் 20% இருக்கணும். இந்த ஒரு உணவு அளவு மேக்ரோநியூட்ரியன் கம்போசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்ல இருந்து போராட முடியும். ஸோ சிறுதானியங்கள் ஒரு நல்ல சாய்ஸ். இருக்கிறதுல பெஸ்ட் சாய்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து காலையில கருப்பு கவுனி கஞ்சி குடிக்கிறேன், மாப்பிள்ளை சம்பா கஞ்சி குடிக்கிறேன் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், குடிங்க. அது கூட காய்கறிகள் எடுத்துக்கணும். ஒரு கேரட், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு பழம் எடுத்துட்டு கஞ்சி குடிங்க. அப்போ குளுக்கோஸ் அளவு கூடாம தடுக்கலாம், பசி அடங்கும், உங்களோட அரிசி தேவையும் குறையும். 2வது விஷயம் நீங்க என்ன பண்ணலாம், பார்லின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். தொட்டு நம்ம இந்தியாவில அதை மக்கள் வந்து உண்டு கொண்டு இருக்கிறாங்க. அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வெறும் 28 தான். நீங்க பார்லியை வறுத்து அரைச்சு அதை கஞ்சி காய்ச்சி குடிச்சீங்கன்னா அது அரிசியோட ருசியை தான் கொடுக்கும். ஸோ அரிசிக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்லி நீங்க பார்க்கலாம். சர்க்கரை அளவு கட்டாயம் குறையும், HbA1c நல்லாவே குறையும். 2வது காலிஃபிளவர் ரைஸ்ங்கிற ஒரு விஷயம் பரவலா பேசப்பட்டு வருது. நம்ம அன்றாட உண்ட காலிஃபிளவர் இருக்கு இல்லைங்களா, அதையே வேக வச்சு மேஷ் பண்ணீங்கன்னா அது அரிசியோட தன்மை கொண்டு வரும். அதில் நீங்க சாம்பார் ரைஸ் செய்யலாம், இல்லை வந்து நீங்க வந்து தயிர் சாதம் செய்யலாம். அரிசி ருசி அப்படியே இந்த காலிஃபிளவர் ரைஸ்லையும் இருக்கும். எனவே மக்களே, அரிசி பிரியர்கள் நாமல் அரிசி எடுக்கும்போது சர்க்கரை அளவு கூடும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாடு பாதிக்கப்படும். உடல் பருமன் உள்ளவர்களுக்கு உடல் எடை கூடிக்கொண்டே இருக்கும். சர்க்கரை நோய் வரும் சாத்தியக்கூறு உள்ளவர்களுக்கு அது சீக்கிரமா வந்து சேர வாய்ப்புகள் அதிகம். எனவே அரிசி உட்கொள்றதா இருந்தா 1 வேளை இல்லை 2 வேளை எடுங்க. அரிசிக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் கேட்டீங்கன்னா சிகப்பரிசி கருப்பு அரிசி எடுக்கலாம். ஆனால் அது விலை அதிகமாக உள்ளவை. அது விலையும் அதிகமா இருக்கிறதுனால அதை மக்களால தொடர்ந்து எடுத்துக்க முடியல. அதுக்கு மாற்று கம்பு, கேழ்வரகு, சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். எது எடுத்தாலும் காய்கறி பழங்களோடு எடுக்கணும். பார்லியை பத்தி மனசுல வச்சுக்கோங்க, அது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். காலிஃபிளவர் ரைஸும் நீங்க ருசியோட சமைச்சு அரிசிக்கு பதிலாக கஷ்டம் இல்லாமல் சாப்பிடலாம். நம்ம சொன்ன விஷயங்களை நீங்க வந்து மெடிடேட் பண்ணுங்க, அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம்.